Indian Sky Warriors. நாட்டில் அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற போது இலங்கை விமானப்படையினர் குறித்த இடத்திற்கு சென்று மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட காட்சிகளை நீங்கள் நேரடியாக உங்களுக்கு பதிவு செய்து வழங்கியிருந்தோம். இந்த அனர்த்தங்களில் இருந்து மக்களை மீட்பதற்காக அவர்கள் எவ்வாறு பயிற்சிகளை பெறுகின்றனர், எவ்வாறான விடயங்களை செய்தனர் என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்கின்றோம். அதற்கு முன் நேரடியாக நீரில் விழுந்த ஒருவரை இலங்கை விமானப்படை மீட்கும் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இலங்கை விமானப்படை முல்லைத்தீவு விமானப்படை அனர்த்த முகாமைத்துவ பயிற்சி நிலையம் 2011 நிறுவப்பட்டதுடன் 2024 ஆண்டு கண்டியின் வெகனியில் அனர்த்த முகாமைத்துவ பயிற்சி பாடசாலையாக மீண்டும் நிறுவப்பட்டது. மண் சரிவு அனர்த்தங்களினால் இலங்கையின் விமானப்படையினர் மக்களை மீட்பதற்கு இவ்வாறு செயற்படுகின்றனர். பாறையொன்றிலிருந்து விழுந்த ஒருவரை இலங்கை விமானப்படை அனர்த்த முகாமைத்துவ பயிற்சி பாடசாலையில் பயிற்சி பெற்ற விமானப்படை வீரர்கள் குறித்த நபரை மீட்பதற்கு தயாராகின்றனர். இடிந்து விழுந்த கட்டடம், அதனுள் சிக்கிய ஒருவரை மீட்பதற்கான நடவடிக்கையே இது. இலங்கை விமானப்படை அனர்த்த முகாமைத்துவ பயிற்சி பாடசாலையின் மீட்பு படையின் அதிகாரிகள் எவ்வாறு குறித்த நபரை மீட்டனர்? நாட்டின் நிலம் அல்லது வான் ஊடாக ஏற்படக்கூடிய எந்தவொரு அவசர நிலையிலும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சொத்துக்களையும் மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இலங்கை விமானப்படை உத்தியோகத்தர்கள் மற்றும் விமானப்படை வீரர்கள், இலங்கை இராணுவ அதிகாரிகள் மற்றும் ஏனைய அணிகள், இலங்கை கடற்படை அதிகாரிகள், கடற்படையினர், போலீஸ் விசேட அதிரடி படையினர் உத்தியோகத்தர்களுக்காக இந்த பாடங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். பயிற்சி பெற்ற வீரர்கள் 24 மணித்தியாலங்கள் மக்களுக்காக விழிப்புடன் தயாராக இருக்கின்றார்கள்.